ஐயோ எல்லாரும் செம்மையா இருக்கு, சூப்பர். ஹிட் சூப்பர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. படத்துல சீன்ஸ் அந்த ஹிஸ்டரி அவங்களுடைய ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா யோகி பாபு சாருடைய காமெடி நல்லா இருந்தது. அவங்களுடைய ஹியூமன் ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குலாம் எப்படி இருக்கணும் என்னங்கிறது ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. இன்னைக்கு தம்பதிகள் எப்படி இருக்காங்களோ அதை தத்ரூபமா எடுத்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா சேது சார் பண்ணியிருக்காங்க. கதை ஒண்ணுமே இல்லைங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எப்படி சண்டை போறீங்களா, காலையில சண்டை போறீங்களா, நைட்டுக்குள்ள சேர்ந்துக்கங்க. யார் பேச்சு யாரையுமே கேட்டுக்காதீங்க. நீங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அதுவே ஓகே தான். இதே மாதிரியே ஃபேமிலியில நீங்க எல்லாருமே இருங்க. தேங்க்யூ சார். என்னங்க, கண்டிப்பா இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடியதுதான். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, நல்லா படம் இருக்கு, நல்லா ஸ்மூத்தா போகுது படம். எந்த இடத்துல லேக் ஆகல, நல்லா படம் விறுவிறுப்பா போகுது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. விஜய் சேதுபதி சார் நல்லா நடிச்சிருக்காரு படத்துல. இப்போ நல்லா படம் வந்து இன்னொரு தூக்கி நல்லா கொடுக்கும் அவருக்கு. அவர் கூட நடிச்சிருக்காரு இன்னொருத்தர் தம்பி மாதிரி, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு படத்துல. அவங்க மச்சான் இருக்காரு, அவரும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. இல்ல, அந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை வந்து மூணாவது ஆளா யாரும் உள்ள வரக்கூடாது. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களே முடிச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பேசி முடிச்சுக்கலாம். அது மூணாவது ஆள் யாருமே உள்ள வந்து கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த சீன் நல்லா சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் இருந்து அதை பார்த்து சமாளிக்கணும். என்னதான் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி வந்தாலும் திருப்பி புருஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அதோட சூப்பரா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. காமெடி யோகி பாபி காமெடி நல்லா இன்னும் சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு குடும்பத்துல அவங்கவுங்க தனித்தனியா இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எது இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பேசி டிசிஷன் எடுத்து ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி, எது இருந்தாலும் பேசலாம், தீராத பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது ஃபேமிலிக்கான படம் தான். இது ஆக்சுவலா இப்ப இருக்க மாமியார் மருமகளுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் அந்த விசேஷம் எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்காங்க. படம் அருமையா இருக்கு. எல்லா ஹோல் டீம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அவங்க ஹீரோயின் ஆக்டிங் வெரி சூப்பரா இருக்கு. படத்துல ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்க? படத்துல என்ன சொல்லியிருக்காங்க, மாமியார் மருமகளுக்குள்ள இருக்க விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நடக்கிற ஜென்ரேஷனுக்கு நடக்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது கோரிக்கை எப்படின்னா சென்டரா இருக்கணும். ஆண்மகனா இருக்கிறவங்க சென்டரா இருக்கணும். இப்படியே சாயாம சென்டரா இருந்தாதான் நம்ம லைஃப் நல்லா ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். அதான் சொல்லியிருக்காங்க. இல்ல, ஃபேமிலிக்கான படம் தானே இது. ஃபேமிலி எதிர்பார்ப்பே கிடையாது. இது எதிர்பார்ப்புக்கான படம் தான். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டும் பேசல, ரெண்டு ஹாஃப்மே நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருக்கும். படத்துல என்ன பிடிச்சிருந்தீங்க? அது கேரக்டர் எடுத்திருக்க விதம், கேரக்டருங்க அது நல்லா இருக்குண்ணா பார்க்கறதுக்கு. பல ரியல ஃபேமிலி இது மாதிரி கொஞ்சம் ரியலாக இருக்காண்ணா. படத்துல என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? மெசேஜ்னா என்ன, நம்ம சண்டை போடுறது இந்த அப்புறமா நம்ம ஒன்று சேர்த்து அது பெருசாக வந்துட்டு அதை பெருசாக்காம நம்ம ஃபேமிலிக்குள்ள சண்டை இருக்கணும். இல்லாம இருந்தால் அது ஃபேமிலி இருக்காது இல்லைங்களா. படத்துல டிவைஸ் தான் ஃபேமிலியா பிரித்து அதெல்லாம் ஒண்ணு கிடையாங்க. யாராவது டைவர்ஸ் ஆகி போனாங்களா இப்போ அதை பார்த்தா நல்லா ஒண்ணு சேர்த்துடலாம். விஜய் சேதுபதி யோகி பாபு ஆக்டிங்லாம் செம்மையா இருந்துச்சு. காமெடி ஹீரோனி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப் அதான் கதை சொல்றாங்க, கதை மிக்ஸ் ஆகி வருது. சூப்பரா தானா ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா ஜாலியா பாக்கலாம். படம் சூப்பர்ண்ணா. ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம்ண்ணா. படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாமியாரை பார்க்கணும். ஏன்னா மாமியார் வந்து எப்படி என்னால வராங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு ஆம்பளைங்க சண்டை போடுறதுனால கூட்டுருவாங்க. ஆனால் மாமியார் சண்டை போட பிரச்சனை பெருசாக போகும். அதை வந்து சூப்பராக காமிச்சிருவாங்க. முக்கியமாக வந்து பொண்ணை கொடுத்தவங்க வந்து பார்க்க வேண்டிய படம் அந்த படம். அதுதான் மெசேஜ். காமெடி எல்லாம் ஓகே, பாட்டெல்லாம் சூப்பர் நல்லா இருக்குண்ணா. தரமா இருக்குண்ணா படம். ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் அது. ஆனால் மாமியார் வந்து பார்க்கணும்ண்ணா. மாமியார் வந்து புருஷன் பண்ணி பிரச்சனை இன்வால்வ் ஆகவே கூடாது. அவன் கம்மன் இருந்தாலும் புருஷன் மட்டும் 2 நாள் சண்டை போடாம குடிக்காங்க. இவங்க கூட்டு குடும்பமா இருந்தா என்னென்ன பிரச்சனை உருவான்றது சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதான் மாமியாருக்கு இந்த படம் சமர்ப்பணம். சூப்பரா வச்சிருக்காண்ணா. அது பரோட்டா மாசம் மாதிரி தெரியல. ஒரு இயல்பா இப்படி பக்கத்து விட்டு பையன் மாதிரி கேஷுவலா இருக்காப்ல. ஆள் சூப்பரா பண்ணியிருக்காப்ல. ஃபேமிலி வேண்டி பார்க்க வேண்டிய படம் தானே அது. முக்கியமா மாமியாருங்க பொண்ணு கொடுத்தா பார்க்க வேண்டிய படம் தான் அது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் பார்க்கலாம். ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாரும் பார்க்க முடியாது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வீக்கெண்ட் அதான் ரியாலிட்டி. இந்த இருக்கு இப்ப இருக்கிறதுல காலங்காலமா இருக்கு. இதுல இருந்து கல்யாணம் முடிச்சு சண்டை போடுறது பிரியறது எல்லாமே உள்ள காமிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. இப்படிதான் இருக்காங்க அப்படின்ற காமிச்சிருக்காங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும், அவ்வளவுதான்.
அது சூப்பரா இருந்துச்சுண்ணா. அவர் வந்து எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் யோகி பாபு வந்த எல்லாம் நல்லா இருந்துச்சு. நித்யாமன் எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி எந்த ஃப்ளோல ஆரம்பிச்சாலும் லாஸ்ட் அதே ஃப்ளோல முடிச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து தலைவன் தலைவி உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஓகோ ஆகும்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. உட்காந்து நம்ம ஜாலியா ஃபேமிலியோட ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஒரு ஃபேமிலி படம் சொன்னாலே இவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சென்டிமெண்ட், அழுக, அந்த மாதிரி. இது வந்து அந்த மாதிரி ஃபேமிலி படம் இல்ல, காமெடி ஜானரான ஒரு டிஃப்ரெண்டான, ஆனா ஒரு உண்மை சம்பவம் மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பக்கம் நாத்தனார் அடிப்பா, இந்த பக்கம் மாமியார் அடிப்பாங்க, மருமக ஃபுட்பால் விளையாடும். இந்த ஒரு கேங்குக்கு நடுவுல ஒரு மனுஷன் இருந்தானடா, எங்கடா வீட்டு தலைவனை காணும்னு பார்த்தா அவர் ஒரு மூலையில உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி போகல. அந்த ஒரு ஜானரை ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அதே கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு. இன்னும் படம் முழுக்கவே வந்து இவங்க ஃபேமிலியை மட்டுமே காட்டும் போது அந்த ஒரு சில இடங்களில் ஒரு சில பேருக்கு அது சீரியல் மாதிரி ஃபீல் ஆகலாம். எனக்குமே ஒரு சில இடங்களில் பாரதி கண்ணம்மா சீரியல் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி அவங்களும் உள்ள இருக்காங்க, பட் அதை தாண்டி எனக்கு அந்த ஒரு அதே சேம் தீம் மாதிரியே போகுதேடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துல சொன்ன கதை கரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி எல்லா விஷயத்துக்கும் நம்ம டிவோர்ஸ்ன்னு போய் நிக்க கூடாது, அந்த டிவோர்ஸ்னால நம்ம லைஃப் மாறாது. நீங்க கொஞ்சம் பேசி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா எல்லாமே முடியிற விஷயம். ஆனா பேச விட மாட்டாங்க. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எவனுமே பேச விட மாட்டாங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு.